ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்தவர்கள் முதல் தற்போதைய அரசியல் வரைக்கும் பொட்டு வச்சிருக்காரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களமே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரும் கட்சி தலைவருமான விஜய் வரவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தனது உரையில் கரூர் கூட்ட நெரிசல், உயிரிழப்புகள் முதல் தற்போதைய அரசியல் சூழல் வரைக்கும் பல்வேறு விவகாரங்களை அவர் விரிவாகவே பேசியிருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற தாவிக பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கரூருக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்வு தனது வாழ்நாளின் மிகப்பெரிய வழியாகவே இருக்கும் என்றும், காவல்துறை நினைத்திருந்தால் அன்றைய கூட்டத்தை நிறுத்தியிருக்க முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். திட்டமிட்டபடி முழுவதையும் தாவிக மீது சுமத்த முயற்சி நடந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மக்களின் உயிரை பணயம் வைத்து அரசியல் செய்யும் தலைவர் தாம் அல்ல என்றும், தனக்கு பணத்தை விட மக்கள் முக்கியம் என்றும் விஜய் தெரிவித்திருந்தார். கரூரில் உயிரிழந்தவர்களின் நினைவாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விரைவில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். மேலும் அந்த உயிரிழப்புகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர், தாவிக அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் முகமூடிகள் தற்போது கிழிந்து வருவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய விஜய் திமுக மற்றும் அதிமுகவை கடுமையாகவே விமர்சனம் செய்தார். மக்கள் அமைத்த அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை மட்டுமே முன்வைப்பதாக கூறிய அவர், பார்ட்டி பண்ட் என்ற பெயரில் பல்வேறு துறைகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் அந்த விவகாரத்தை எழுப்பிய போது எதிர்க்கட்சிகள் பதிலளிக்காமல் தவித்ததாகவும் அவர் கூறியிருந்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த ஆதரவை நினைவு கூர்ந்த விஜய், அதே நம்பிக்கையுடன் வரவிருக்கும் இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு வெற்றி பெற்று தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் நல்லாட்சியும் வளர்ச்சியும் உறுதியாகும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி தனது உரையை நிறைவு செய்தார் முதலமைச்சர் விஜய். அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு முக்கிய நிவாரண நடவடிக்கையை அறிவித்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலா ஒருவருக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணியிடங்களை வழங்கும் பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் நேரில் வழங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 2025 செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான நியமன ஆணைகள் ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வழங்கப்பட இருக்கிறது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கரூர் செல்லவுள்ள விஜய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறார். அதன் பின்னர் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு வேலை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது முக்கியமான நிவாரண நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமின்றி கரூர்
கரூரில் நிகழ்ந்த துயரமான பரப்புரை கூட்ட விபத்து தமிழக அரசியல் வட்டாரத்தையும் சமூகத்தையும் பெரிதும் உலுக்கியிருந்தன. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கான நீதியும் ஆறுதலும் குறித்து தொடர் கவனம் நிலவி வருகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி நடிகர் விஜய் பங்கேற்று கரூர் பரப்புரை கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. பலர் கடுமையான காயங்களுடனும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நடிகர் விஜய் நேற்று சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். அதற்காக முன்தினம் 2 பேருந்துகள் மூலமாக குடும்பத்தினர் அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்து 5 நபர்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று காலை 8:15 மணி அளவில் விஜய் நிகழ்வில் கலந்து கொண்டு 37 குடும்பங்களில் இருந்து வந்த 235 பேரை சந்தித்து ஆறுதலும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த அஜிதா உள்ளிட்ட 4 குடும்பங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பதும் கவனத்தை ஈர்த்தன. குறிப்பாக கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் குடும்பம் விஜய் வழங்கிய 20 லட்சம் ரூபாயை நேரடியாக திருப்பி அனுப்பியுள்ளனர் என கூறப்படுகிறது. விஜய் நேரில் அவர்களை முதலில் சந்திக்காததாலேயே அதிருப்தி ஏற்பட்டதால் தான் பணத்தை தள்ளுபடி செய்ததாக அந்த குடும்பம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இந்த சம்பவம் விஜயும் அவரது ஆதரவாளர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கரூர் நெரிசல் விபத்தின் பின்னணியில் இத்தகைய நடவடிக்கைகள் மேலும் விவாதங்களையும் அரசியல் பரிமாணங்களையும் உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி தமிழக அரசியல் சூழல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் கூட்ட நெரிசல் விபத்துக்கு பிறகு அதனைத் தொடர்ந்து விஜய் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பலதரப்பில் விவாதங்களும் அப்பொழுதைய சூழ்நிலையில் எழப்பட்டது. கடந்த செப்டம்பர் இறுதியில் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அரசியல் மற்றும் சமூகத்துறையின் பலரும் இடம் புகுத்தியிருந்தாங்க. கரூருக்கு நேரடியாக செல்லாமல் எந்தவிதமான அபாயமும் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையின் பேரில் சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நேரில் வரவழைத்து விஜய் ஆறுதலும் தெரிவித்திருந்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்திருந்தார். கரூர் மக்களை நேரடியாக சந்திக்காததை பல தரப்பினர் விமர்சிக்க எதிராக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தும் இருந்தார். கரூர் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால மாமல்லபுரத்திற்கு அழைத்திருக்கலாம் என அவர் தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. இந்த விவகாரம் விஜயின் அடுத்த அரசியல் நடவடிக்கைகள் எப்படி அமையும் என்ற கேள்வியை முன்னிறுத்தி தமிழக அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும்.